ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம வீட்டில் நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு லெஞ்சு நமக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லெஞ்சில் ஒரு தோரன் ஃபஸ்ட்டு நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக 2 நேந்திரக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நேந்திரக்காய்க்கு பதிலாக நம்ம பச்சைக்காய் இருக்குல்ல, அது கூட நமக்கு எடுக்கலாம். இதனோட தோல் நான் மாற்றலை. இது நல்ல சத்தான ஒன்று தான் நேந்திரக்காயோட தோல். அதனால அதை அப்படியே வச்சுருக்கு. இனி நமக்கு இதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணியிருக்கு. இனி நான் செய்கிற மாதிரி இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு சின்ன பீஸாகிட்டு கட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக வாழைக்காய் எடுத்திருந்தால் அதனோட தோல் மாற்றிட்டு தான் நம்ம தோரன் செய்யணும். நேந்திரக்காய்க்கு தோல் மாற்ற தேவையில்லை. இப்போ எல்லாமே நான் சின்ன பீஸாட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கரை இருக்கும், அதனால் நல்லா கழுகி எடுக்கணும். இப்போ நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக 4 பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை, இவ்வளோவும் நமக்கு ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒன்று அரைச்செடுக்கலாம். அதுக்கு பின்னாடி 1/2 கப்பு தேங்காய் நமக்கு இதே மாதிரி அரைச்செடுக்கலாம். இனி கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா நமக்கு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடலாம். பின்னாடி நம்ம அரைச்செடுத்து வச்சுருந்த தேங்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரக்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் விட்டு தேங்காய் வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரக்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பின்னாடி இதிலேக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். நேந்திரக்காய் சீக்கிரமாக வெந்து வரும். ஆனால் இதில் தோல் மாற்றாமல் தான் இன்றைக்கி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கு. அதனால் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இடையில் மூடி திறந்து மறுபடியும் நம்ம கலர் விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 6 முதல் 7 நிமிஷம் வரைக்கும் போதும். நம்ம நேந்திரக்காய் தோரன் ரெடி ஆகிருக்கும். இந்த நேந்திரக்காயோட கூட தட்டைப்பயிறு வேக வச்சது கூட சேர்த்து இந்த தோரன் தயார் பண்ணலாம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சைப்பயிறு சேர்த்து இந்த தோரன் செஞ்சிருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நேந்திரக்காய் பாதி வெந்துடுச்சு. மறுபடியும் நமக்கு மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் கூட மூடி வச்சதுக்கப்புறமா இதே மாதிரி மூடி திறந்து நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பர் டேஸ்டான ஒரு தோரன் தான் நேந்திரக்காய் தோரன். இது சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் கஞ்சியோட கூடயும் நல்லா சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்திருக்கு. மறுபடியும் நமக்கு இதே மாதிரி நல்லா கலர் விட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் நேந்திரக்காய் தோரன் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. இனி நமக்கு ஒரு குழம்பு செய்யலாம். வெண்டைக்காய் தயிர். இதனோட ரெசிபி நான் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதனோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இனி ஒரு மீன் குழம்பு செய்யலாம். கிளி மீன் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 6 மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் மீதி மீன் குழம்பு பண்ணுறதுக்கும் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. 6 சின்ன வெங்காயம் போட்டு வணக்கி எடுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியிருக்கு. பின்னாடி கருவேப்பிலை நமக்கு சேர்க்கலாம். தேவையான உப்பும் சேர்க்கலாம். இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட் ஆக்கியது தான் சேர்த்தியிருக்கு. நம்ம மீன் குழம்புன்ற கிரேவி நல்லா திக்காகிட்டு இந்த மாதிரி செய்யும்போது கிடைக்கும். அதனால தான் அரைச்செடுத்தது. இது நல்லா வணங்கியதுக்கப்புறமா தான் 2.5 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்திருக்கு. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், இவ்வளவும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் இல்லாமல் இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இனி நமக்கு இதிலேக்கு புளி சேர்க்கலாம். நான் குடம்புளி தான் யூஸ் பண்ணுறதை. நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அதே புளியை எடுத்துக்கோங்க. இதுவும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா மீன் வேகிறதுக்காக தண்ணி நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்க விடலாம். நம்ம கிரேவி நல்லா கொதித்து வரும்போது நமக்கு இதிலேக்கு மீன் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா மீன் இதிலேக்கு சேர்த்து மூடி வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம்.
அப்போது வந்து நம்ம மீன் கரெக்டு பாகத்தில் வெந்து வரும். இது வந்து அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நமக்கு மசாலா தயார் பண்ணலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ நான் சேர்த்திருக்கு. தேவையான உப்பும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து நமக்கு இது ஒரு பேஸ்ட் மாதிரி எடுக்கலாம். கரம் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேர்த்திக்கோங்க. இது வந்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மீனிலேக்கு இந்த மசாலா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். அதுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகும்போது நமக்கு அதிலேக்கு மீன் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்போது வந்து நம்ம மீனில் மசாலையெல்லாம் தேய்ச்சி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி வந்து நமக்கு ஃப்ரை பண்ணலாம். கடாயிலேக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு, இவ்வளவும் போதும். இனி வந்து கருவேப்பிலை அதிலேக்கு வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம மீன் தீஞ்சு போகாமல் இருக்கும். எல்லா மீனும் இதிலேக்கு போட்டு கரெக்டாக நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மீன் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போது தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. நமக்கு இந்த மீன் திருப்பி போடலாம். இடையில வந்து நம்ம மீன் குழம்பு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீனிൻ്റെ கிரேவி வந்து நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு, நல்லா வட்டி வந்துடுச்சு. நம்ம மீன் ஒரு சைடு ஃப்ரை பண்ணியது வெந்துருச்சு. இனி வந்து மறு சைடு வேக வைக்கிறதுக்கு வைக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணியதும் நல்லா கரெக்டாக வெந்து வந்துருச்சு. ஸ்டவ் வந்து நமக்கு ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இன்றைக்கி மீன் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்லே மீன் ஃப்ரையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நமக்கு லஞ்சை சாப்பிடலாம். தட்டிலேக்கு மட்டை அரிசி சாப்பாடு நான் எடுத்து வச்சுருக்கேன். மட்டை அரிசி சாப்பாடு குக்கரில் ஈஸியாக எப்படி தயார் பண்ணலாம்னு முன்னாடி நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாப்பாடுலேக்கு நமக்கு வெண்டைக்காய் தயிர் ஊற்றலாம். நல்ல சூப்பரான ஒரு குழம்பு தான். நேற்று நான் இந்த வீடியோயும் அப்லோட் பண்ணியிருந்தது. இனி வந்து ஓரமாக நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த தோரன் வைக்கலாம். கூட வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா மீன் குழம்பும் வைக்கலாம். நல்ல காம்பினேஷன் தான் வெண்டைக்காய் தயிரும் மீன் குழம்பும். அப்புறமா மீன் ஃப்ரை பண்ணியதும் வைக்கலாம். ஒரு நெல்லிக்காய் நான் வீட்டில் தயார் பண்ணிய ஊறுகாய் தான், அதுவும் நமக்கு இந்த தட்டிலேக்கு வைக்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் லஞ்சு ரெடி ஆகிருக்கு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.